தென்னை மரம் இருக்கு, மாடு இருக்கு. இதை வச்சு தெரிஞ்சுட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு. நம்ம இன்னைக்கு எள்ளி பாயசம் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ரசிக்க, ருசிக்க, மணக்க எல்லாரும் வாங்க. மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு வந்து கொடுக்க போறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கோதுமை தவிடு, முளைக்கட்டின கேவுரு, கம்பு, சோளம், அப்புறம் வந்து மல்லாட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் வீட்டில் அரைக்கிறதா. இது தவிடு மட்டும் வெளியில் வாங்கிக்குவோம், மீதி எல்லாமே தானியம் வைக்கிறோம் வாங்கி நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவோம். பால் கறக்கும் போது அதில் ஒரு 2 டப்பா தவிடு, ஒரு 2 டப்பா இந்த தானியம் ஒரு வேலைக்கு வந்து ஒரு 1.5 to 2 கிலோ தவிடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பால் கறக்கும் போது மட்டும். அது இல்லாமல் தண்ணி காட்டும்போது அது தனியாக கொடுத்துக்குவோம் நாங்கள். இது மூணுத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு பால் கறக்கலாம். காலையிலே மடியெல்லாம் கழுவி வச்சுருவோம். அதனால் இப்போ வந்து அப்படியே எண்ணெய் தடவி நீ விட்டு பால் கறந்துடலாம். போன வீடியோல நம்ம நாத்தை பத்தி காமிச்சோம். அந்த நாத்தை பிடிங்க இப்போ ஃபுல்லா நடவு செய்யறாங்க. நடவு செய்யறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு எள்ளீர் பாயசம் வச்சு இனிப்போட நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். 7:39 சொன்ன பாத்தீங்களா, ஆடுதுறை 39. அந்த ஆடுதுறை 39 இதுதான். நாத்து பிடிச்சி கட்டி கட்டையா வச்சிருக்கிறோம். அந்த கட்டையை கழிச்சு விட்டோம். இப்போ எல்லாம் நடவு நட்டுக்குன்னே வராங்க. ஒரு நாளா நம்ம சீக்கிரம் எள்ளீர் பாயசம் எல்லாரும் கொடுக்குறோம். எப்படி டேஸ்ட்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் பின்னாடி கஷ்டம் இருந்தாலும் இது முன்னாடி அழகா பாடி ஆடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை அப்படியே உள்ள கொள்ளத்துல பாருங்க. ஏதோ நல்லா இழுத்து பிடியா, அன்னைக்கு பிடிச்சிங்க. இப்படி பிடிக்கணும், புரியுதா? தேவையான பொருள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பால்கோவா, ஸ்வீட் இல்லாத பால்கோவா, சர்க்கரை, ஏலக்காய், பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை, மில்க் மேட், கண்டென்ஸ்டு மில்க், இளநீர், தேங்காய் எண்ணெய். டேய் வழுக்க இதை வந்து நம்ம பாயசத்தை சேர்க்கணும்.
நல்லா சூடாகி போச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறோம். எதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம்னாக்கா ஆல்ரெடி அது நம்ம காரம் செஞ்சுருக்கோம். அதனால் பால் ஊற்றினா திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுட வச்சோம்னா காரம் தான் போயிடும். தண்ணி நல்லா சுட்டு போச்சு பாருங்க. நல்லா கறந்த பாலை இளநீர் பாயசத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சுத்தமான நாட்டு பசும் பால் இளநீர் பாயசம் குடிச்சு போவீங்க. இப்போ உக்காந்துருந்தா பாயாசம் குடிக்கிறதோட ரெடி ஆகும். அப்ப திரும்ப 2 மணிக்கு வருவோம். பால் நல்லா நம்ம காய்ச்சி வச்சாச்சு. அதில் வந்து சர்க்கரை இல்லாத பால்கோவா. பால்கோவா எதனால் நம்ம போடுற நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். பால்கோவா நல்லா கரைஞ்சி போச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். பால் நல்லா காய்ச்சி வச்சுட்டோம். சூட்டில் இளநீ தண்ணி ஊற்றினாக்கா பால் தெரிஞ்சு போயிடும். அதனால் சூடு குறைக்கணும் தண்ணியில் வச்சு. ஒன்றா நம்ம இந்த சூட்லேயே இளநீரை ஊற்றணும்னாக்கா ஒன்று பால் திரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம சூட்டை குறைச்சி ஊற்றினா ஒன்றுமே ஆகாது. விஎஸ் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். மரசெக்கு எண்ணெய் இவங்க வந்து சென்னையில் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் 3மே கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு கடைசியாக எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். ரெண்டாவது முந்திரி திராட்சையை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து நெய்லேயே வச்சு எடுக்கலாம். நம்ம தேங்காய் யூஸ் பண்ணதுனால செக்கில் அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் மனமாக இருக்கும். அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். திராட்சையும் போட்டிங்கனாக்கா கரும்பு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி நல்லா கலர் மாதிரி பொன்னேரமாக மாறுது. இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கிறோம். பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து பால்கோவா, சர்க்கரை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வச்சுட்டோம். அடுத்தது வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, தேங்காய் பால், பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை தேங்காவை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து லைட்டாக ஒரு சூடு வச்சு அப்படியே சாப்பிடுவோம். நான் எதுவும் ஒன்றை கொஞ்ச நேரத்தில் காட்டுறோம். தேங்காய் எண்ணெயில் வறுத்து முந்திரி, திராட்சை, அரைச்சி வச்ச பாதாம், ஒரு 15 இளநியை வந்து உடச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம். இந்த வழுக்கையும் தனியாக வச்சிருக்கோம். இந்த தண்ணி வந்து இந்த பாயசம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. எவ்வளோ சூடு இருக்கிறவங்க கூட இந்த இளநீ பாயசத்தை குடிச்சோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாலை காய்ச்சி அதில் வந்து ஆற வச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம இளநீ தண்ணியை சேர்த்துக்கிறோம். இளநீ வழுக்க கொஞ்சோண்டு வச்சிருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது நல்லா முத்தன தேங்காய், அதாவது பால் எடுக்கிறதுக்கு உண்டான தேங்காய் வந்து வீட்டிலே பறிச்சு முதல் பால், ரெண்டாவது பால் ரெண்டுக்குமே கலந்து ஒன்னா வச்சிருக்கோம். அந்த பாலியலை நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். சாப்பிடும்போது இந்த தேங்காயும் கலந்து கடிச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த தேங்காய் வந்து வறுக்கவோ இல்லை நெய்யில் பொரிக்கவோ கூடாது. இந்த பச்சை தேங்காய் வந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு 100% கிடைக்கும். மில்க் மேடு நம்ம கடையிலே கிடைக்காது. இது ஒரு ஊற்றிக்கிறோம். இதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றினா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இதை ஊற்றி
வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனாலதான் இவங்க எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் சரிதான் இந்த சேத்துல வந்து நடந்து நம்மளுக்காக எல்லாமே செய்யறாங்க. இவங்க தான் நம்மளுக்கு உண்மையான தெய்வமே. நம்ம எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் இவங்க நடுற அந்த நடவு தான் கொஞ்ச நாள் நெல்லா வந்து நெல் அறுவடைக்கு வந்து அதை அரிசியாக்கி நம்ம சாப்பாடை செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். அதனால எல்லாருமே விவசாயம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு இருந்தாலும் நீங்க விவசாயம் பண்ணுங்க. விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் வந்து விவசாயம் பண்றாங்க அவங்கள வந்து கீழ்த்தனமா நினைக்க தேவையில்ல. ஒரு நாட்டோட வளர்ச்சியே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. அதனால விவசாயி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான், அவன்கிட்ட கேளுங்க அவனோட சந்தோஷம் எப்படி இருக்குது இந்த கிராமத்தில். எங்கள் ஊரில் வந்து அந்த பஸ்ஸு அந்த மாதிரி தான் பார்த்துன்னு இங்கே வந்து அந்த இங்கே பார்த்துன்னு சேத்துல நடக்குது இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து அந்த பஸ்ஸு பெரிய பெரிய பில்டிங்கு இதான் பார்த்துன்னு இருக்க முடியும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் விவசாயம் கொல்ல கால்நடையா போறவர இன்னும் குற்றம் நான் செய்தார் எடுத்தேன்னு பார்க்கவில்லை என் பாசமும் செத்த பாசத்தினால் ஓங்குவது பாராயணா கொல்ல மறில் கொல்ல மாறுகம்மா போறவர கொல்ல மறில் கொல்ல மாறுகம்மா போறவர இன்னும் குற்றம் நான் செய்தார் எடுத்தேன்னு பார்க்கவில்லை ரேசம் என் பாசம் செத்த பாசத்தினால் ஓங்குவது பாராயணா. நீ ஒன்று பாடுங்களா தெய்வம் பாட்டியா சாட்சி பாட்டியா போவாருன்னா என் சாமி சாமி எரிகார சுத்துறாரோ பார்த்தீங்களா இவங்க எப்படி சூப்பராக பாட்டு பாட்டினாங்க பார்த்தீங்களா. இவங்க வீட்டுக்காரர் போகிறாங்க, போய் ஏரிக்கிட்ட மம்டிலாம் எடுத்துன்னு ஏரிக்கிட்ட போயிட்டு ஏரி அண்டை வெட்டாமல் போயிட்டு சுற்றி பார்த்துன்னு ஏரியை பார்த்துன்னுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஏறு ஓட்டுறாங்க, அண்டை வெட்டுறாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க அழகாக எவ்வளோ இமேஜினேஷன் பண்ணி இவங்களே பாடுறாங்க பாருங்க. இது ஸ்கிரிப்ட் ரைட்டரு இல்லை வேறு மியூசிக் டைரக்டரு யாருமே இல்லை, இவங்களே இமேஜினேஷன் பண்ணி இவங்களே பாடுற பாட்டு எவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா கேட்கறதுக்கு. நாங்க நடவு நட்டோம் எங்களுக்கு எள்ளி பாயசம் கொடுத்தாங்க நல்லா இருக்குது. சன்மிசுக்காரிக்கிட்ட நாங்க வந்து நடுவு நட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா ஒழுண்டமட்டில இருந்து நாங்க நடுவு நட்டு எள்ளி பாயாசம் சூப்பரா சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது. எவ்வளவு பாயாசம் சாப்பிட்டு இருக்கோம். அம்மா பாயாசத்துல இது ஒரு வித்தியாசமா நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு. நாங்க சாப்பிட்டதே கிடையாது. இருக்கு தாத்தா? நல்லா ஜோரா இருக்குது. இனிப்பா இருக்குங்களா? அருமையா இருக்குது. இனிமே சாட்டா அதோட இது நல்லா இனிமையா இருக்குது. சரிங்க தாத்தா, தேங்க்ஸ். இந்த இளநீர் பாயசம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நம்ம கொல்லில வேலை செஞ்ச விவசாயிகளுக்கு இந்த இளநீர் பாயசத்தை கொடுத்துருக்கீங்க, சிறப்பா இருக்கு. நம்ம இந்த ஊருக்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க செஞ்சு கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத பாக்குற அனைத்து மக்களுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்கள். நீ நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் வந்து விஎஸ் ஆர்கானிக் எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து எங்கள் விஎல்சி டீமுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த எண்ணெய் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ண எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா மரசேக்கு தேங்காய் எண்ணெய் வந்து இளநீர் பாயசத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு கடைசியாக டேஸ்ட் பார்க்கும் உண்மையாலுமே இந்த எண்ணெயோட மனம் நல்லாவே இருந்தது. அதை வச்சு சொல்கிறோம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எண்ணெய். நீங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எண்ணெய் தேவைப்படுதுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் தான் அவங்க நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து எந்த ஊராக இருந்தாலும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்களே வந்து உங்களுக்கு எண்ணெய் அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கூகுள் பேயில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பேர் விஎஸ் ஆர்கானிக். இவங்க என்னென்ன ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், இது மூணுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் பண்ணுறாங்க. எந்த மார்க்கெட்டிங் பண்ணது வந்து சென்னையில் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வந்து வாகை மரத்தில் ஆடினா நாட்டு மரசக்கு எண்ணெய் தான் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த விஷயத்தை.